வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தாலுகா திருவாலக்குடி கிராம விவசாயி எஸ் கோவிந்தராஜன் ஆவார். இவர் அறிவியல் நிலையத்தின் வழிகாட்டுதலோடு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினால் வெளியிடப்பட்ட மக்காச்சோளம் கோ 6 என்ற ரகத்தினை பயிரிட்டு சிறந்த மகசூல் பெற்று லாபம் ஈட்டிய இம்முன்னோடி விவசாயியை சந்தித்த போது நீடாமங்கலம் கேவிக்க எங்களுக்கு விவசாயத்துக்கு நிரம்ப வழிகாட்டுதல் செஞ்சு சிறப்பான இடத்த விவசாயத்தில் நாங்கள் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணியாக இருக்குது. அந்த வகையில் இப்போ சென்ற ஆண்டு எங்களுக்கு இந்த கோ 6 சோள விதையை கொடுத்தாங்க. அது 1 ஏக்கரில் பயிர் பண்ணோம். 1 ஏக்கரை போட்டு, ஆனால் இப்போ வந்து அதை அடித்து கதிராக கொடுத்துக்கிறத விட இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு நிறையா வாங்கிறதுக்கு மக்கள் இருக்காங்க. அந்த வகையில் 60ஆம் நாளே எங்களுக்கு வந்து வியாபாரி வயல்லையே ஒடிச்சிட்டு போயிட்டாங்க. 60 நாள் தான் விதைச்சத்துலேருந்து 60 நாளில் அந்த பயிர் முடிஞ்சு போச்சு. அதனால் அந்த 60 நாளில் எங்களுக்கு அந்த 1 ஏக்கர்லேயும் 32,000 ரூபாய்க்கு கதிர் எடுத்துக்கிட்டாங்க. முதல்ல ஒரு கதிர் 2 ரூபான்னு எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் அடுத்தது கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கிறதெல்லாம் 1.5 ரூபான்னு எடுத்துக்கிட்டாங்க. அதனால் மொத்தம் 32,000 ரூபாய்க்கு அது விற்றுது. எங்களுக்கு செலவுன்னு பார்த்தா ஒரு எல்லாம் முதல்லேருந்து உழவு மற்ற எல்லா வகையிலையும் செலவு பார்த்தா ஒரு 10,000 ரூபா. 60 நாளையில் இந்த 32,000 ரூபா நிகர லாபம் 22,000 ரூபாங்கிறது எங்களுக்கு ஒரு நல்ல வருமானமாக கிடச்சிது. அந்த தட்டை பூராவையும் அப்படியே அதுலேயே வச்சு உழுது இப்போ மறுமுறை அதுக்கு நெல் சாகுபடி பண்ணியிருக்கோம். அது இப்போ நெல் இப்போ கதிர்ந்தால் முத்தி பழுக்கிற அறுக்கிற நிலையில் இருக்குது. அது அடுத்ததாக கோடை சாகுபடியில் கடலை போட ஆரம்பிச்சிருவோம், அல்லது உளுந்து வரப்போம். அதனால் இந்த சோளம் போடுறத பற்றி யாரும் சஞ்சலப்பட வேண்டியதில்லை. என்ன ஆகுமோ எதாகுமோன்னு சொல்லி ஒரு சிரமமும் இல்லாமல் 60 நாளிலே நமக்கு ஈல்டு வர்றதுக்கு ஒரு நல்லா இருக்குது. அப்படியே கதிராக விற்க முடியாதுன்னா கூட அடித்து விற்றா எடை போட்டு பார்த்தோம். ஒரு 10 கருதை எடுத்து போட்டு பார்த்தோம்னா நமக்கு ஒரு 1.25 கிலோவுக்கு மேலே சோளம் தேருது. அந்த வகையில் அதை கணக்கு பார்த்தாலுமே இந்த விற்கிற விலைக்கு வந்துடுது. அதனால் அது ஒரு கூடுதலாக நமக்கு ஒரு 25-30 நாள் ஆகும். அதனால் இந்த ஒரு 60 நாளிலேயே முடிஞ்சு போகிறதுக்கு இந்த கதிராக கொடுக்கறது நல்ல விலையில் அது கொடுக்கறது மாதிரி இருக்குது. அதனால் சோளத்தை அதை தேர்ந்தெடுத்து செய்கிறது வந்து இந்த கோ 6 ரகமும் நல்ல கதிரும் நல்லா வைக்குது. நல்லா எளிமையாக ஈஸியாக விவசாயிகளுக்கும் நல்ல பலனை கொடுக்கறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். மேலும் விவரங்கள் பெற திரு எஸ் கோவிந்தராஜன் அவர்களை 09442682716 என்ற எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். உலக அளவில் கால்நடைகளின் எண்ணிக்கையை கணக்கிடுகையில் நமது நாட்டில் 6% அளவிற்கு கால்நடைகள் உள்ளன. கால்நடைகளுக்கு பசுந்தீவனம் கொடுப்பது அவசியமாகும். பசுந்தீவனம், உலர்த்தீவனம், அடர்த்தீவனம் என 2 வகைப்படுகின்றது. தேவைக்கேற்ப பசுந்தீவனம் கொடுப்பதன் மூலமாக கால்நடைகள் நல்ல வளர்ச்சியினை பெற முடியும். அது மட்டுமின்றி கருச்சிதைவு ஏற்படாத வண்ணம் இனப்பெருக்கத்திற்கு வழிகோலுகிறது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பசுந்தீவன பயிர் குறித்து திருவாரூர் மாவட்டம்
நீடாமங்கலம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் உழவியல் துறையின் உதவி பேராசிரியை முனைவர் எஸ் ஆனந்த கிருஷ்ணவேணி அவர்கள் தரும் விளக்கத்தை காணலாம். பசுந்தீவன பயிர்கள் வளமான பால் உற்பத்திக்கு கால்நடைகளுடைய சரிவிகித சத்தான உணவு என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். மேலும் கால்நடைகள் நமது இந்தியாவில் 90% சிறு மற்றும் குறு விவசாயிகளால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இப்போ இந்த சிறு குறு விவசாயிகள் தங்களுக்கு இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் தங்களுக்கு தேவையான உணவுகளை மட்டுமே சாகுபடி செஞ்சு வருகிறார்கள். அப்போ தங்களுடைய கால்நடைகளுக்கென்று தனியாக நிலத்தை ஒதுக்கிட்டு பயிர் சாகுபடி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் உள்ளன. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து நமது கால்நடைகளுக்கு எப்படி தேவையான சத்தான உணவை கொடுப்பது என்று பார்த்தால் அதிக உற்பத்தி திறன் கொண்ட தீவன பயிர்களை சாகுபடி செய்வது என்பது ஒரு மிகவும் இன்றியமையாதாகும். இப்போ பொதுவாக கால்நடைகளுடைய உணவு பழக்க வழக்கத்தை பொறுத்தவரை 3 விதமாக பிரிக்கலாம். அதாவது பசுந்தீவனம், உலர் தீவனம், அடர் தீவனம். இந்த பசுந்தீவனங்கள் எதற்கு பயன்படுதுன்னு பார்த்தோம்னா, பசுந்தீவனங்கள் வந்து கால்நடைகளுடைய போதிய வளர்ச்சிக்கும் அதனுடைய அதாவது பால் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கும் எளிதில் சினைப்பிடிப்பதற்கும் மற்றும் கருச்சிதைவு ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த பசுந்தீவன பயிர்கள் மிகவும் முக்கியமானதாக இருக்குது. பசுந்தீவன பயிர்களே நம்ம வந்து 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து புல்வகை பயிர்கள், 2வது பயிர் வகை, 3வது மரவகை பயிர்கள். இப்போ இந்த புல்வகைகள்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய புல்வகைகள் இருந்தாலும் அதிக உற்பத்தி திறன் கொண்ட கம்பு நேப்பிய தீவன ஒட்டுப்புல் மற்றும் கினியா புல், இந்த 2 மட்டுமே நாம் சொல்லக்கூடியது. இந்த கம்பு நேப்பியர் தீவனப்புல் எப்படி உருவாயின்று கேட்டால் தானிய பயிரான கம்பையும் நேப்பியர் என்ற புல்வகையும் ஒட்டு சேர்த்து உருவாக்கப்பட்டது தான் கம்பு நேப்பியர் வீரிய ஒட்டுப்புல். இந்த கம்பு நேப்பியர் தீவன ஒட்டுப்புல்லை வந்து எப்படி சாகுபடி பண்ணலாம்? ஏன்னா இன்றைக்கி விவசாயிகள்கிட்ட வந்து ஏறத்தாழ இதுதான் வந்து அதிக அளவில் தீவன பயிராக பயிரிடப்பட்டு வருகிறது. இதை எப்படி சாகுபடி பண்ணலான்னு கேட்டோம்னா இதற்கு ஏற்ற பருவம்னு பார்த்திங்கன்னா இது ஒரு பல்லாண்டு பயிராகும். அதனால் வந்து இரவை பயிராக வருடம் முழுவதும் இதை பயிர் செய்யலாம். இதை வந்து சாகுபடி பண்ணுறதுக்கு வந்து எந்த விதமான விதை நடவு பொருள்னு பார்த்தோம்னா விதைக்கரணை அல்லது தண்டுக்கரணைகளை ஒரு ஏக்கருக்கு 16,000 கரணைகள் என்ற விதத்தில் பயன்படுத்த வேண்டும். இதை வந்து நிலத்தை வந்து நல்லா உழுது பார்பிடிச்சு வரிசைக்கு வரிசை 50 சென்டிமீட்டரும் செடிக்கு செடி 50 சென்டிமீட்டர் இடைவெளியிலும் நாம் கரணைகளை நட வேண்டும். கரணைகளை வந்து எப்படின்னா 2 கணுவாக இருக்கிற மாதிரி வெட்டிட்டு ஒரு கணு வந்து பூமிக்குள்ளேயும் ஒரு கணு மேல் நோக்கி இருக்குமாறும் ஊன்ற வேண்டும். இதை தவிர வந்து எப்படி உரம் போடணும், என்னென்ன உரம் போடலான்னு கேட்டோம்னா இந்த கம்பு நேப்பியர் வீரிய ஒட்டுப்புல்லுக்கு அடியுரமாக ஒரு ஏக்கருக்கு 10 டன் மக்கிய தொழு உரமும் தலைச்சத்து 30 கிலோ, அதாவது யூரியா வடிவத்தில் சொல்லணும்னா 65 கிலோ யூரியாவும், அடுத்ததாக மணிச்சத்து 20 கிலோ மணிச்சத்து, சூப்பர் பாஸ்பேட் வடிவில் 125 கிலோ, சாம்பல் சத்து 20 கிலோ, அதாவது ஒரு ஏக்கருக்கு மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் சொல்கிற வடிவத்தில் வந்து 70 கிலோவும் அடியுரமாக இட வேண்டும். அதுக்கப்புறம் வந்து மேலுரம்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு அறுவடைக்கும் பின்பும் 30 கிலோ தலைச்சத்தை வந்து அதாவது 65 கிலோ யூரியாவை வந்து 45 நாட்கள் இடைவெளியில் ஒவ்வொரு அறுவடை முடிந்த பிறகும் இட வேண்டும். நீர்ப்பாசனம்னு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நட்டவுடன் முதல் பாசனமும், அடுத்து 3வது நாள் உயிர் பாசனமும், அதுக்கு அடுத்ததாக 7 முதல் 10 நாட்கள் இடைவெளியில் நம்மளுடைய அதாவது தட்பவெப்ப சூழ்நிலை மண் வகைக்கு ஏற்றவாறு நாம் நீர்ப்பாசனம் செய்யலாம். இதில் குறிப்பாக என்னென்னு கேட்டோம்னா நம்ம இதற்காக வந்து தனியாக நம்ம வந்து நீர்ப்பாசனம் பண்ணணும், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. இது வந்து எல்லா விதமான மண் வகைகளையும் வரக்கூடியது. குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஈவன் கழிவு நீர்களை கூட வந்து நம்ம பயன்படுத்தலான்ற வந்து ஒரு ஆராய்ச்சி குறிப்பு. அடுத்த அறுவடைன்னு பார்த்திங்கன்னா முதல் அறுவடை வந்து நடவு செய்த 75லேருந்து 80 நாள் வந்து முதல் அறுவடையும், அதற்கு அடுத்த அறுவடை வந்து 45 நாட்கள் இடைவெளியிலும் வரக்கூடியது. ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 7 முதல் 8 அறுவடைகள் வந்து இந்த பயிரில் செய்யலாம். அப்போ இதோட மகசூல் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஒரு ஏக்கருக்கு 150 முதல் 160 டன் வரைக்கும் மகசூல் எடுக்கலாம். இது வந்து இந்த கம்பு நேப்பியரை பற்றி ஒரு சிறு குறிப்பு. இதுக்கப்புறம் இந்த கம்பு நேப்பியர் வீரிய ஒட்டுப்புல் இன்று விவசாயிகள் மத்தியில் வந்து மிகவும் பரவலாக பயிரிடப்பட்டு வருகிறது. நமது நீடாமங்கலம் வேளாண்மை அறிவியலயத்திலும் கூட நாங்கள் வந்து எங்களுடைய மாதிரி பண்ணையில் ஒரு அரை ஏக்கர் நிலத்தில் இதுக்காக விதைக்கரணைகளை உற்பத்தி பண்ணி இன்று விவசாயிகளுக்கு இந்த கடந்த 2 ஆண்டுகளாக கொடுத்து வருகிறோம். இதுவரைக்கும் வந்து ஏறத்தாழ ஒரு 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட கரணைகளை இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் கொடுத்திருக்கிறது. இதை தவிர வந்து முதல்நிலை செயல் விளக்க திடலாக இந்த திருவாரூர் மாவட்டத்தில்
நாங்கள் வந்து ஒரு 10 விவசாயிகளுக்கு ஒரு 800 கரணைகள் விதமாக கொடுத்து இன்று வந்து இந்த மாவட்டம் முழுவதும் ஏறத்தாழ 500க்கும் மேற்பட்ட விவசாயிகளிடையே ஏறத்தாழ 20 ஹெக்டருக்கும் மேலேயும் இந்த கம்பு நேப்பியர் தீவன ஒட்டுப்புள்ளை வந்து விவசாயிகளுக்கு இடையில் எடுத்துக்கொண்டு போயிருக்கோம். இதை தவிர வந்து விவசாயிகளுக்கு நாங்கள் என்ன சொல்ல வரோன்னு கேட்டோம்னா, இந்த கம்பு நேப்பியர் தீவன ஒட்டுப்புல்ன்ற புல்வகை வந்து கார்போஹைட்ரேட் என்று சொல்லக்கூடிய மாவுச்சத்து அதிகமாக உள்ள ஒரு புல்வகை. இதை தவிர வந்து இப்போ விவசாயிகள் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மாற்றுப் பண்ணையம், அதாவது ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு விவசாயத்தை மட்டும் நம்பி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு தொழில்களுக்கு போகிறப்ப மிக முக்கியமாக அத்தியாவசிய தேவையாக இருக்கிற வந்து இந்த தீவனப்புல். இதை வந்து விவசாயிகள் தங்களுடைய வயலிலே இருக்கக்கூடிய இடத்துலையே வந்து ஒரு 3 பாகங்களாக 3 விதமான பயிர்களை வந்து ஒரு தீவன வங்கியாக செயல்படுத்தி அறுவடை பண்ணலாம். அதாவது கம்பு நேப்பியர் தீவன ஒட்டுப்புல்ன்ற ஒரு புல்வகை, அடுத்ததாக பயிர் வகை பயிர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா அதாவது வேலி மசால், குதிரை மசால், முயல் மசால், தட்டை தீவன தட்டை பயிர், இந்த 4 வகையும் இருக்குது. இதில் நம்மளுடைய பகுதிக்கு ஏற்றதாக உள்ளக்கூடியது வந்து வேலி மசால் என்று சொல்லக்கூடிய பயிர் வகை பயிர். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தானிய பயிர். தானிய பயிர்களில் வந்து தீவன சோளம், தீவன மக்காச்சோளம், தீவன கம்பு, இந்த 3 தானிய பயிர்களையும் வந்து நம்ம கால்நடைகளுக்கு பசுந்தீவனாக கொடுக்கலாம். இதுவும் வந்து மாவுச்சத்து அதிகமாக உள்ள பயிர்கள். இதை தவிர தீவன மரங்களான கிளைரிசிடியா, சுபாபுல், இந்த மாதிரி மர வகை பயிர்கள்லையும் வந்து புரதச்சத்து அதிகமாக இருக்குது. அப்போ விவசாயிகள் வந்து தங்களுக்கு இருக்கக்கூடிய நிலத்தில் வந்து 3 வரிசையில் வந்து புல்லையும், 1 வருஷத்தில் வந்து வேலி மசால், அடுத்த 3 வரிசை வந்து தானிய பயிரான அதாவது கோஎஃப்எஸ் 29 என்று சொல்லக்கூடிய பலமுறை அறுவடை செய்யக்கூடிய தீவனச்சோளம் அல்லது தீவன கம்பு, ஏதோ ஒரு தானிய பயிரையும் பயிரிட வேணும். மேலும் சுற்றிலும் ஒரு புறத்தில் வந்து அகத்தி, இன்னொரு புறத்தில் வந்து வேலி மசால், இன்னொரு புறத்தில் வந்து சவுண்டல், இந்த 3 விதமான மர வகைகளையும் பயிரிட்டுக்கலாம். அப்போ அறுவடைன்னு சொல்லப்போ இந்த 3ஐயும் வந்து சாலுக்கு குறுக்கால வந்து அறுவடை செய்யணும். அப்போ என்னென்னா மாவுச்சத்து, புரதச்சத்து, மாவுச்சத்து 3:1:3 ரேஷியோவில் வந்து கால்நடைகளுக்கு வந்து ஒரு சரிவிகித சத்தான உணவாக கிடைக்கிது. மேலும் சுற்றி இருக்கக்கூடிய அந்த தீவன மரங்கள்லேருந்து இலைகளை வெட்டி போடுறனால தங்களுடைய கால்நடைகளுக்கு தேவையான சரிவிகித சத்தான உணவை இந்த மாதிரி தீவன வங்கியிலிருந்து விவசாயிகள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பசுந்தீவனங்களை கொடுக்கறனால கால்நடைகள் வந்து எளிதில் சினைப்பிடிக்கும், கருச்சிதைவு ஏற்படாமல் இருக்கும், உற்பத்தி திறன் வந்து அதிகரிக்கக்கூடியது. அதே மாதிரி நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுனால அந்தந்த விவசாயிகள் தங்களுடைய இருக்கக்கூடிய நிலத்திலேயே தங்களுடைய கால்நடைகள் தேவையான பசுந்தீவனத்தை உற்பத்தி செய்து தங்களுடைய கால்நடைகளுக்கு அளிக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறோம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.